ஞாயிற்றுக்கிழமை தினம் வைகாசி மாதம் 11ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு நிலை வைத்து பார்க்கும் பொழுது ராசியில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனிஸ்வர பகவான், 2ஆம் வீட்டில் சுக்கிர பகவான், முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், 5ஆம் வீட்டில் குரு பகவான், 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், களத்திர ஸ்தானத்தில் கேது பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. கும்பராசி என்பர்கள் சூரிய பகவானை வழிபட்டால் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். சூரிய பகவானுக்கு கோதுமையினால் விளக்குகள் காண்பித்து ஆராதனை செய்ய எலும்பு குறைபாடுகள் தீரும். ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவான் எலும்புக்கு அதிபதி, புதன் பகவான் நரம்புக்கு அதிபதியாக எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பவர்கள் சிவபெருமானுடைய தேவார திருப்பதிக பாடல்களை பாராயணம் செய்தால் நல்லது. வேலை தொடர்பாக சில எதிர்பார்த்த விஷயங்கள் மாறலாம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். விடாமுயற்சி இமாலய வெற்றியாக அமையும். எதையும் எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயல்பாடுகளில் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். அரசாங்க வேலைகளில் மிக கவனமாக நகர்த்த வேண்டும். வேலைக்காக புதிய முயற்சிகள் செய்பவர்கள் உங்களுடைய தகுதியை வளர்த்துக் கொள்வது நல்லது. மற்றவர்களை காட்டிலும் நீங்கள் சிறப்பானவர்களாக இருக்கும்படியாக செய்து கொள்வது விசேஷம். நேர்முக காணல் மற்றும் தேர்வுகளுக்காக முயற்சி செய்பவர்கள் உங்களுடைய செயல்களை சீராக வைத்துக் கொள்வது விசேஷம். புதன் பகவான் உங்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அவரே உங்களுடைய அஷ்டமாதிபதி. வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களை கவனித்து இருங்கள்.